சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 17/5/2025 சனிக்கிழமை, வைகாசி மாதம் 3ஆம் நாள், பஞ்சமி திதி இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. பூராடம் நட்சத்திரம் இன்று மாலை 5:44 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடைவதற்கு இந்த நாள் உன்னத நாளாக இருக்கும். அதை போலவே மேற்கண்ட செவ்வாயின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இது உகந்த நாளாகவும் அதன் மூலமாக பணவரவுகள் வரக்கூடிய யோக நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 2ஆம் இடத்துல சுப நிலையில் இருக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. பிள்ளைகளால் ஏதாவது பண வரவுகள், பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் செய்து கொண்டிருந்த செலவுகள் நிற்கக்கூடிய தன்மை, அதாவது பிள்ளை வேலைக்கு போகிறாரு, பிள்ளைக்கு தொழில் செட் ஆகிடுச்சு, அல்லது அவருக்காக ஒரு திருமண அமைப்புகள் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் விலகிடுச்சு என்பது மாதிரியான பிள்ளைகளை பற்றிய கவலைகளும் செலவுகளும் நிற்கக்கூடிய நல்ல யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சமீபத்திய குரு மாற்றத்தின் மூலமாக 3ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து 9ஆம் இடத்தை பாக்கியத்தை பார்க்கறதுன்றது மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நிலையில் நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக குருவும் சூரியனும் உங்களுடைய யோக கிரகங்கள் இல்லையா? இந்த 2 கிரகங்களும் 5, 9 என்று சொல்லப்படக்கூடிய இந்த 2 கிரகங்களும் வலுவாக இருக்கிறதுனால வரப்போகின்ற ஒரு 3-4 வாரங்கள் மிகப்பெரிய அளவில் பண வருமானம் உள்ள ஒரு அமைப்பு. தொழில், வேலை போன்றவைகளில் மிக முக்கியமான ஒரு இடத்துல ஒரு நல்ல முடிவுகள் எடுத்து அதன் மூலமாக முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு சூழல். 9ஆம் இடம் தந்தை சார்ந்த விஷயங்கள், சொந்த ஊர் போன்ற அமைப்புகளை குறிக்கிறது. அமைப்பின் அடிப்படையில் சொந்த ஊரில் இதுவரைக்குமே ஒரு சாதகமற்ற நிலைமைகள் இருந்து வந்தது எல்லாமே மேஷராசிக்காரர்களுக்கு அப்படியே விலகக்கூடிய அமைப்பு. பங்காளிகளுடன் இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய தன்மை என நல்ல பலன்கள் மட்டுமே இன்றையிலிருந்து அப்படியே படிப்படியாக 2-3 வாரத்துக்குள்ளே நல்லா நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையுங்க. குடும்பத்தில் கூட கொஞ்சம் அமைதி, கொஞ்சம் நிம்மதி, சந்தோஷம் போன்றவைகள் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஒரு கருத்து வேற்றுமை, அல்லது கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ அவருடைய கடன் தொல்லைகள், ஆரோக்கிய குறைவுகள் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கு. இந்த மனுஷன் இப்படி தேவையில்லாமல் வாங்கி வச்சிருக்கிறாரே, எப்படி சமாளிக்க போகிறாரோ தெரியல, வேலை இப்படி குழப்படியாக கிடக்குதே, தொழில் இப்படி குழப்படியாக கிடக்குதேன்ட்டு சம்பாதிக்கும் நபர் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய சூழல்களில் இருக்கக்கூடிய மேஷராசிக்கார குடும்பங்கள் அத்தனையுமே இனிமேல் நமக்கு நல்லது நடக்கும் என்பது மாதிரியான ஒரு உறுதிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அரசு வேலை சார்ந்த விஷயங்களில் கூட இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இளைஞர்களுக்கு ஒரு நல்லதுகள் நடக்கும். நல்ல பயிற்சி மையங்கள் போக முடியும். ஒரு எழுதக்கூடிய பரீட்சைகள் கூட ஒரு முக்கியமான வெற்றியை தரக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்கிறது. இளைய பருவத்தினருக்கு குடும்பம் அமைவதற்கான ஆரம்ப நன்மைகள், ஆரம்ப அறிமுகங்கள் போன்றவைகளும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சுகாதிபதினு சொல்லப்படக்கூடிய 4க்குடைய சூரியன் இன்னைக்கு ராசியிலேயே சுப நிலைமையில் இருக்கிறார். பொதுவாகவே சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் சுபத்தன்மை அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கும்ன்றதுனால உங்களுக்கு இன்றைக்கு ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய தன்மையும், 2ஆம் இடத்திற்கு சமீபத்திய குரு பயிற்சியின் மூலமாக குரு மாறி இருக்கக்கூடிய யோக நிலைமைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. காசு பணம் விஷயத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு லிபரல்னு சொல்லப்படக்கூடிய தடைகள் எல்லாமே இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு விலகுது. வேலை சரியாக இல்லைங்க, சம்பள உயர்வு கிடைக்கலைங்க, அல்லது இப்போ தான் தொழில் ஆரம்பித்தேன், இன்னும் சரியாக ஆர்டர் எதுவும் சரியாக வரல, ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போகிறேன் அல்லது ஆரம்பிச்சிட்டேன், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்றதில் பிளைண்டாக இருக்கேன், இப்படி போகலாமா அப்படி போகலாமா, இந்த மாதிரியான வருமானம் வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்து குருவின் மூலமாக மிகப்பெரிய நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். சுகாதிபதி இன்றைக்கு சூரியன் ராசியிலேயே இருக்கக்கூடிய தன்மை சூரியனுடைய நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருப்பவர்களுக்கு. நெருப்பு இல்லைன்னா எதை செய்ய முடியாதோ, ஒரு ஹோட்டல் இருக்குது, அப்போ அந்த சமைக்கிற பொருட்கள் நெருப்பு வச்சு தானே
செய்கிறோம். அதே மாதிரி ஒரு லேத்து பற்று இருக்குது, இந்த நெருப்பு சார்ந்த உருக்குற பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இல்லையா. இந்த மாதிரியான தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 2-3 வருஷத்திற்கு மிகப்பெரிய யோக பலன் நடக்கும். ஏன்னா எல்லா கிரகங்களும் சாதகமான ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறார். ஆக மிகப்பெரிய முன்னேற்றம் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 7ஆம் இடத்தை இன்றைக்கு சூரியன் தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் தாய் வழி தந்தை வழி சொந்தக்கார பெண்ணை சொந்தக்கார ஆணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு பெற்றோர்கள் சம்மதம், எதிர்த்தரப்பு சம்மதங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இங்கே உண்டு. மனம் போல மாங்கல்யம்னு சொல்கிறாங்கல்ல, நினைச்சவரை கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அது இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்தே வந்துவிட்ட காரணத்தினால் இந்த வருடத்தின் இறுதியிலேயே, அதாவது ஆவணி மாதம் போன்ற அமைப்புகளிலேயே கண்டிப்பாக கல்யாணம் நடக்கக்கூடிய நிலைகள் இப்போது ரிஷபராசிக்கார இளைய பருவத்தினருக்கு வந்துருச்சுங்க. கல்யாணம் ஆனவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய தன்மை, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நிலைமை, தொட்டது துலங்கம் என்கின்ற மாதிரியான ஒரு கௌரவம், அந்தஸ்து, தலைமை பதவி, ப்ரமோஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த தலைமை பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு என பெரும்பாலான அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் 80% மேலாக நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இளைய சகோதரர்களையும் தைரியம் வீரியத்தையும் குறிக்கக்கூடிய சூரியன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். பொதுவாகவே சூரியன் 12ல் மறைஞ்சாலே தைரியம் தன்னம்பிக்கை போயிடும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒளி கிரகங்கள் மறையக்கூடாது என்பது ஒரு ஜோதிட விதி. ஆனாலும் பாருங்கள், சமீபத்தில் ஒரு 4 நாட்களுக்கு முன்பு நடந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக ராசியிலேயே குரு பகவான் வலிமையாக இருப்பது என்பது எல்லாவற்றையும் தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு நல்ல செயலாக அப்படியே மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. 5, 7, 9ஆம் பாவகங்கள் புனிதத்தை அடையக்கூடிய அதே நேரத்தில் 6ஆம் பாவகம் சூரியனுடைய பார்வையால் வலிமை இழந்திருக்கிறதுனால கடன் நோய் தொந்தரவுகள் எல்லாமே இப்போது அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக இன்னும் 6 மாதத்தில் விலகிவிடக்கூடிய அற்புதமான நல்லதொரு முன்னேற்றமுள்ள மாற்றமான ஒரு நாளாக இந்த நாள் அமையும். என்ன கொஞ்சம் வெளிநாடு வெளிமாநில விஷயங்களில் கொஞ்சம் நெகட்டிவ் அமைப்புகள் இருக்கும். வெளிநாடுகளில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு விசா எக்ஸ்டன் ஆகுமா ஆகாதான்ற ஒரு துடிதுடிப்பு இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும். ஒரு கிணத்துல போட்ட கல்லுன்னு சொல்லுவோமே, இந்த மாதம் இல்லைங்க அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு விசா முடியுதுங்க, அடுத்த மாதம் எக்ஸ்டன் ஆனால் தாங்க அங்கேயே இருக்க முடியும், எனக்கு ஆகுமா ஆகாதான்னு தெரிய மாட்டேங்குது என்கின்ற நிலைமையில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்ணுவார், ஒரு திக்குன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இழுத்து கொண்டே போகக்கூடிய சில தன்மைகளை நிச்சயமாக செய்வார். தந்தை வழி உறவினர்களால் விரயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. சித்தப்பா பெரியப்பா மக்கள் அல்லது அத்தைகள்னு சொல்லப்படக்கூடிய தந்தையுடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களால ஏதாவது ஒரு செலவுகள், அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கல ஒரு மனஸ்தாபங்கள் வரக்கூடிய அமைப்பு சூரியன் 12ல் மறைகின்ற அமைப்பினால் உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா தசாபுக்தி அமைப்புகளின் அடிப்படையில் அப்பா வயதான தகப்பனாருக்கு ஏதேனும் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை, அவர் மூலமான மன கஷ்டங்கள் போன்றவைகள் இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக அவரவர்களுடைய அந்த தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப ஏற்படுங்க. பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. ஒரு சில நிலைகளில் 5, 7ஆம் இடங்கள் இப்போது குருவின் பார்வையில் வலுத்து இருக்கிறதுனாலையும் ராசியிலேயே குரு பகவான் நிலைத்து இருக்கின்ற ஒரு காரணத்தினாலையும் எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம், பொருளாதார முன்னேற்றங்கள், கையில் காசு வரக்கூடிய அமைப்பு, அலுவலகம் வேலை தொழில் போன்றவைகளில் ஒரு நிம்மதியான சூழல், உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு என சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல முதன்மை நாளாகவே அமைஞ்சிருக்குங்க சனிக்கிழமையான இன்று. கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சூரியன் இன்றைக்கு லாபம் என்று சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல மிகுந்த வலிமையாக இருக்கிறார். கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே சம்பாத்தியமே இல்லைங்க, சம்பள உயர்வு இல்லை, ஒரு பொசிஷன் மாற முடியல, தொட்டது துலங்கலை, எல்லாத்துலேயும் ஒரு மன அழுத்தம் மன கஷ்டம் என்கின்ற விதமாக இருந்து கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பூரண விடுதலைன்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாத்துலேயும் இனிமேல் நல்லா இருக்கும், நம்மளும் கொஞ்சம் முன்னேற முடியும், இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஓஞ்சி போச்சுங்க என்கின்ற மாதிரியாக ஒரு சுக நினைவுகள் சுக அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மனசில் தைரியம் பிறக்கக்கூடிய அருமையான நல்ல யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
ஐயா 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி நடந்த குரு பயிற்சியின் மூலமாக 12ஆம் இடத்திற்கு குரு வந்துட்டாருங்களா ஐயா, அது கொஞ்சம் ஒரு மாதிரியான நெகட்டிவான அமைப்புகளை செஞ்சிருமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. உங்களுடைய யோக கிரகமான பாக்கியாதிபதின்னு சொல்லுவோம். கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகளை அதிகம் செய்ய கடமைப்பட்ட குரு பகவான் இப்போது 12ஆம் இடத்துல வந்திருப்பது சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு பக்கம் 2ஆம் அதிபதியான சூரியன் 11ஆம் இடத்துல உட்காந்து வருமானத்தையும் பண நிறைவையும் தன லாபத்தையும் எல்லாவற்றிலையும் ஒரு பண வரவை கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை பெட்டியில் வச்சு பூட்ட முடியாதபடி சுகமான சுபமான நல்ல செலவுகளை குரு பகவான் கொடுக்குறார்ன்றதான் உண்மை. ஆக செலவுகள் வரும், ஆனால் அதுக்கேற்ற பண வரவும் இந்த மாதம் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. அதை என்ன பண்ணுவீங்க, ஒரு வீட்டிற்கு அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப ஒருவர் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறார், ஒருவர் 100 கணக்கில் தான் சம்பாதிக்கிறார், ஒருத்தருக்கு லட்சக்கணக்கு வருது, மிகச்சிலருக்கு கோடிக்கணக்கில் வருமானம் வருது இல்லைங்களா. அப்போ அவரவருடைய செல்வ நிலைக்கேற்ப உங்களுடைய தேவையான ஒரு வீட்டுக்கு பொருள் வாங்குறது இந்த வாரத்திலேயே கண்டிப்பாக நடக்கும். வீட்டுக்கு ஏசி வாங்குகிறேன், ஃப்ரிட்ஜு வாங்குகிறேன், அல்லது வீடே சிலர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள், வீட்டிற்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், தந்தை தாய் போன்ற மூத்த உறவுகள் இருக்கல வயதானவங்க அவங்களுக்காக ஒரு நல்லதை செய்து கொடுக்கறது. அப்பா ரொம்ப நாளாக விரும்பி இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அம்மா ரொம்ப நாளாக இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, டக்குன்னு இப்போ கொஞ்சம் பணம் வருது, இதை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம் என்கின்ற மாதிரியாக பொதுநலம் மிக்க, தனக்கு இல்லை என்றாலும் கூட அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இந்த நாளிலிருந்தே இந்த வாரத்திலிருந்தே வருமானங்கள் கொஞ்சம் அதிகமாக வந்து அதை சேமிக்க முடியாமல் சேர்த்து வைக்க முடியாமல் செலவு செய்து மன திருப்தி அடையக்கூடிய ஒரு முதன்மை நாளாக இந்த நாள் அமையுங்க. 6ஆம் இடம் இன்றைக்கு வலுவாக இருக்கிறது. சிலருக்கு கடன் தொல்லைகள் வரவே செய்யும், ஆனாலும் அதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் இருக்கும் என்பதால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் ஒரு அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய நிலைமையில் இருக்குது. கடந்த ஒரு மாத காலமாகவே உச்சம் என்கின்ற நிலைமையில் இருந்து வந்த உங்களுடைய ராசிநாதனாகிய சூரியன் இப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டில் கேந்திர பலம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய ஒரு யோக அமைப்புங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்து விட்டார். இது அதை விட ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு வருட காலத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வு. ஆக என்ன நடக்கும், தொழில் நல்லா இருக்கும், தொழில் மூலமான லாபங்கள் வரும், மனசு கொஞ்சம் வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் புதிய திட்டங்களை இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு போடும். சிம்மராசிக்காரர்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது இருக்குது. கௌரவம்னா என்ன, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பணம் வர்றது, அல்லது உங்கள் ஐடியாக்கள் டக்குன்னு ஒரு கிளிக் ஆகி பரவாயில்லையே இவர் மட்டும் எப்படிப்பா இவ்வளோ தூரமாக யோசிக்கிறாரு, கரெக்டாக சாதிச்சு காட்டிட்டாரே என்பது மாதிரியான அமைப்புகள், பட்டம் பதவி போன்ற உயர்நிலை அமைப்புகள், அதுவும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அரசியலில் பிழைத்தோர்னு சொல்லுவோம் இல்லையா, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்கள் நல பணியில் இருக்கக்கூடிய பொது பணியாளர்கள் எல்லோருக்குமே பதவி உயர்வுகள் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு நிலை மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. எல்லாவற்றிற்கும் மேலாக தொட்டது தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு வருஷத்துக்கு இருக்குதுங்க. இந்த குரு பயிற்சியின் மூலமாக குரு 11ஆம் இடத்திற்கு வந்திருப்பது என்பது கடந்த காலங்களில் எந்தெந்த இடத்துலலாம் சிக்கல்கள் பண வருமானம் வரல அப்படின்ற மாதிரி, நல்லா என்னுடைய உழைப்பை போடுறேன், உழைச்சி என்ன பிரயோஜனம், காசு பணம் வரமாட்டேங்குதே, இந்த இடம் இது கிளிக் ஆனால் தானே, இந்த விஷயத்தில் இது இப்படி நடந்தால் தானே எனக்கு அந்த பணம் வரும் என்கின்ற மாதிரியாக ஒரு விஷயத்தை ஒரு அனுமதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே பணம் வருவதற்கான வழிகள் திறந்து விடப்படக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்றவைகள் லாபகரமாக நடக்கக்கூடிய ஒரு சுபயோக முன்னேற்றமுள்ள நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. படிப்படியாக சிம்மராசிக்காரர்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் அல்லது மனநிலை கோளாறுகள், பிள்ளைகளை பற்றி கவலை, பெற்றவங்களை பற்றி கவலை, அல்லது அண்ணன் தம்பிகள் அமைப்புகள் சரியா இல்லை, குடும்பத்தில் நான் தான் எல்லாம் கவனிக்க வேண்டியிருக்குது, இந்த மாதிரியாக எதை செய்வது என்கின்ற குழப்பத்தில் இருந்து கொண்டிருந்த நடுத்தர வயது சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எதை செய்தாலும் அது சரியாகவே நடக்கும் என்கின்ற மாதிரியான உறுதியும் தன்னம்பிக்கையும் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மிகச்சிறந்த மாற்றங்கள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கடவுள் பரம்பொருள் உங்களை சரியாகவே வழிநடத்தக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு
கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சூரியன் இன்றைக்கு பாக்கியத்தில் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதே மாதிரி சமீபத்தில் நடந்த குருமாற்றத்தின் மூலமாக 10ஆம் இடத்திற்கு குரு வந்திருக்கிறார். ஐயா 10ஆம் இடத்துல குரு வந்தால் பதவியை பறிப்பார்னுலாம் சொல்லிடுறாங்க. இதுக்கேற்ற மாதிரி விரையாதிபதி வேறு 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. ஏதாவது தவறாக என்னை மீறி ஏதேனும் ஒரு நிலையில் அலுவலகம், வேலை, தொழில் அமைப்புகளில் நடந்துருமோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் விதிகளுக்கு விதிவிலக்குகள் ஜோதிடத்தில் இருக்குதுங்க. 10ல் இருக்கக்கூடிய குரு சிறிய பதவியை பறித்து விட்டு பெரிய பதவியை தருவார் கன்னிராசிக்காரர்களுக்கு என்பது தான் உண்மையான அர்த்தம். அதனால் பதவியை பற்றி கவலையே படாதீங்க. இருக்கிறத விட நல்ல பதவி, வேலை மாற்றம் ஏற்பட்டாலும் கூட ஏற்கனவே இருக்கின்ற வேலையை விட அதிகமான ஒரு பொறுப்புகள், அதிகமான ஒரு சம்பளம் கிடைக்கக்கூடிய வேலை மாற்றத்துக்கு தான் 10ல் இருக்கக்கூடிய குரு அடிகோலுவாரை தவிர வேறு எந்த விதத்திலையும் கெடுதல்களை தரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமான ஒரு நிலைமை இருக்குது. இப்போ பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல சூரியன் வந்திருக்கிறார் என்றால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள், வேறு மாவட்டத்திற்கு போயிருக்கக்கூடியவர்கள், அதாவது திருநெல்வேலியிலேருந்து இப்போ நான் கோயம்புத்தூருக்கு வந்துட்டேங்க, சேலத்துக்கு வந்துட்டேங்க, மெட்ராஸுக்கு வந்துட்டேங்க, ஆனால் 10-20 வருஷமாக இங்கே தாங்க இருக்கிறேன், திரும்பி ஒரு மாதிரியாக சொந்த மாவட்டத்திற்கே, பூர்வீகத்திற்கே, தாத்தா பாட்டன் போன்றவர்கள், பாட்டி போன்றவர்கள் வாழ்ந்த ஊருக்கே விவசாயம் மாதிரியான இயற்கை சூழ்நிலையில் போகலாங்க, அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்குதுங்கன்ற மாதிரி ஊர் விட்டு ஊர் வந்தவர்கள் சற்று திரும்ப தன்னுடைய பூர்வீகத்திற்கு போகக்கூடிய எண்ணங்கள், எண்ண மாற்றங்கள், அதற்கான அமைப்புகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன். வேறு எந்த விதமான ஒரு கெட்ட அமைப்புகளையும் கண்டிப்பாக 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தரப்போவதில்லை. ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா விரயங்கள் இருக்குங்க. அப்பாவுடைய சொத்துக்களை மாற்றக்கூடிய ஒரு விஷயங்கள், அல்லது அந்த மூலமாக ஏதேனும் ஒரு செலவுகள் வரக்கூடிய அமைப்பு, அப்பாவால் வந்தவர்கள்னு சொல்லப்படக்கூடிய பங்காளிகளின் மூலமாக கூட பிறந்தவர்களின் மூலமாகவோ இந்த வாரம் முழுவதுமே ஏதாவது தேவையற்ற செலவுகள் செய்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்புகள். அண்ணனோ தம்பியோ கஷ்டப்படும் போது நம்ம கொடுத்து உதவாமல் இருக்க முடியாது இல்லைங்களா? ஏதாவது ஒரு நிலையில் 10 ரூபாய் இல்லைனா கூட 5 ரூபாய் கொடுக்கலான்ற ஒரு எண்ணமும் மனசும் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான சில விரய செலவுகள், திரும்பி வர முடியாத பணம் என்று சொல்லப்படக்கூடிய, கொடுக்கறது மட்டும்தான் இது திரும்பி வராது அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரியான விரய செலவுகளை 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இன்னும் ஒரு 4 வார காலத்திற்கு கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுப்பாருங்க. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலமாக மிகப்பெரிய படிப்புகள் படிக்க வேண்டும் என்கின்ற PhD படிக்கணும், MPhil படிக்கணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு அதற்கான அமைப்புகள் உருவாகி ஏற்கனவே PhD, MPhil போன்ற படிப்புகளை முடிக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு இன்னும் சில மாதங்களில் அதை முடித்து விடக்கூடிய தன்மையும் இருக்கக்கூடிய யோக நல்ல முன்னேற்றமுள்ள நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நாள். துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதினு சொல்லப்படக்கூடிய பண விவகாரங்களில் நன்மைகளை செய்யக்கூடிய சூரியன் இன்றைக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னும் ஒரு 4 வார காலத்திற்கு வெளியே சொல்ல முடியாத வகையில் மறைவான நிலையில் ஒரு நல்ல லாபங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது பணம் கொஞ்சம் கண் திருஷ்டி பட்டுடுமோ நினைப்போம் இல்லையா? ஒரு 10 ரூபா வர வேண்டிய இடத்துல ஒரு 20 ரூபா வந்துருச்சு. இதை வெளியில் சொன்னோம்னு பாருங்கள், பொறாமப்படுற உலகமாக இன்றைக்கி இருக்குதுங்களே. ஒரு 4 பேர் சம்பாதிக்கிறாங்கன்றதை பெரிய அளவில் யாருமே அங்கே ஒரு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இல்லாமல் அதில் ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் கண் திருஷ்டி வைக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரியாக மற்றவர்கள் இதை வேறு விதமாக எடுத்துக்கொள்வார்களோ என்பதற்காக கொஞ்சம் வருமானத்தை மறைக்கக்கூடிய, அதே நேரத்தில் நல்ல வருமானம் வரக்கூடிய மறைமுகமான வழிகளில் தனலாபம் கிடைக்கக்கூடிய யோக நல்ல முன்னேற்றமுள்ள ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் ஒரு 4 வார காலத்திற்கு இந்த நிலைமைகள் நீடிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக நடந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக ராசி இப்போது குருவின் பார்வைக்கு வந்துருச்சு. 9ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் ராசியை பார்க்கிறார். ராசியை குரு பகவான் பார்ப்பது என்பது ஒரு கிடைக்க முடியாத ஒரு பெரும்பேறு அப்படின்னு தான் கண்டிப்பாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவோம். மனசு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வாரம் 10 நாளாகவே நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, ஒரு தெம்பாகவும் இருக்கும், எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற ஒரு உயர்வு நம்பிக்கைகள், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் உயர்வு மனப்பான்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. குடும்பம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். உங்கள் சொல் பேச்சை கேட்கலாம் என்கின்ற எண்ணம் உங்களை சுற்றி இருக்கிறவர்களை வைத்து வரக்கூடிய நிலைமைகள் உண்டு. அந்தஸ்து கௌரவம் சிறப்பாக இருக்கும். அந்தஸ்து கௌரவம் சிறப்பாக
சிறப்பாக இருக்கணும்னா என்னங்க அர்த்தம்? ஆண்களுக்கு வருமானம் என்பதும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்பு என்பதும் நம்முடைய கலாச்சார அமைப்பில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? குடும்பத்தில் இதுவரைக்கும் மாமனார் மாமியாரிடம் நல்ல பெயர் எடுக்காத சகோதரிகள் அனைவருக்குமே இன்றைக்கு உங்களை போல குடும்பத்தை நடத்துறது உண்டா, பெரியவங்களை உங்களை மாதிரி மதிக்கிறது உண்டா என்கின்ற மாதிரியாக தலைகீழ் மாற்றங்கள் துலாம் ராசிக்கார சகோதரிகள் அனைவருடைய வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆண்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. வேலை சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த டார்ச்சர்கள் எதுவும் கண்டிப்பாக இருக்காது. ஒரு மேலதிகாரியோடு இணக்கமாக போகக்கூடிய ஒரு சூழல். பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அப்படியே விலகக்கூடிய ஒரு நிலைமை. பிள்ளைகளுக்கு இதை செஞ்சு கொடுக்க முடியும், பிள்ளை இந்த கல்வியை எதிர்பார்க்குது, இந்த இடத்தை எதிர்பார்க்குது, எல்லாவற்றையும் நம்மளால் செய்து கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு முகத்தில் நல்ல இது தெளிர்ச்சியாக இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பூரண ராஜயோக கிரகமான வேலை தொழில் அமைப்புகளை நிர்ணயிக்கக்கூடிய சூரியன் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து அப்படியே ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அதை போலவே சமீபத்திய குருப்பெயர்ச்சியின் மூலமாக 8ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய மறைவு ஸ்தானத்திற்கு குரு பகவான் மாறியிருக்கிறார். ஐயா, ஒரு வருஷமாக கொஞ்சம் குரு பகவான் ராசியை பார்த்து கொஞ்சம் பிரச்சனைகளை கட்டுக்குள் வைத்திருந்தார். இப்போ பாருங்கள், 8க்கு போயிட்டார். ஏதாவது பிரச்சனை வருமோ? அதாவது பொதுவாக சுபர்கள் மறைவு ஸ்தானத்தில் மறைஞ்சாங்கன்னா ஒரு மாதிரியான சூழ்நிலைகள் வரும்னு சொல்கிறாங்களே, அப்படிலாம் இல்லைங்க. அந்த மாதிரி கவலைப்படுறதுக்கு அவசியம் இல்லாத அளவிற்கு தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய 8ஆம் இடத்திற்கு தான் குரு பகவான் வந்திருக்கிறாரு. உங்களுக்கு பூரண ராஜயோக கிரகம் 2-5 எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம எவ்வளவுதான் ஏதாவது செஞ்சாலும் நம்முடைய அப்பாவோ அம்மாவோ நமக்கு கெடுதல்களை செய்வாங்களா? நம்முடைய இரத்த உறவுகள்னு சொல்லப்படக்கூடிய முதன்மை உறவுகளான அந்த 2 உறவுகளும் நமக்கு கெடுதல் பண்ணாது இல்லையா? அந்த மாதிரி குரு பகவான் எந்த சூழ்நிலையிலையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கெடுதலை பண்ண மாட்டாருங்க. ஒரு உயர்வான ஒரு நல்ல இடத்திற்கு வந்திருக்கிறார் என்பது தான் உண்மை. ஆனால் என்ன, அலைச்சல்களின் பேரில் காசை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு வந்திருக்கிறார். 8ஆம் இடத்தில் இருக்கிறவர் 12ஆம் பாவகத்தை பார்ப்பார். 12ஆம் பாவகம் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய இடம். ஓடுவதன் மூலமாக, இயங்குவதன் மூலமாக, முன்னெல்லாம் உட்காந்து சம்பாரிச்சிங்க, ஒரு இடத்துல இருந்த இடத்துல காசு வந்தது. இப்போ காசை தேடி நம்ம ஓட வேண்டிய அமைப்புகளுக்குள்ள குரு பகவான் வந்திருக்கிறார். அதே நேரத்தில் 10 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த நாளிலிருந்தே அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. மனைவியின் பேரால் தொழில் வச்சுருக்கிறவங்க, மனைவியும் நானும் சேர்ந்து தாங்க இந்த வேலையை பார்க்குறோம், குடும்பத்தில் 2 பேர் இருந்தால் தாங்க ஏதாவது செய்ய முடியுது. இந்த மாதிரியான அமைப்புகளில் மனைவியோடு கணவனோடு ஒத்து போய் செய்யக்கூடிய வேலை அமைப்புகள், தொழில் அமைப்புகள் எல்லாமே இனிமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதையே மனைவியின் உறவினர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, மச்சான் கூட சேர்ந்து மாமா கூட சேர்ந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்கின்றவர்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு இப்போ அடிக்கடி போவீங்க. இந்த ஒரு வருஷத்தில் இது அப்படியே நடக்கும். சில மாதங்களில் சில வாரங்களில் படிப்படியாகவே தூர இடங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள், தூர இடங்களில் கிளைகள் திறக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவங்க, ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள், வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அப்படியே இருக்கின்ற இடங்கள்லேயே படிப்படியாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை. இயக்கும் தொழில்கள்னு சொல்லப்படக்கூடிய காரு, பைக்கு, லாரி, ஆட்டோ, டாக்ஸி போன்றவைகளை இயக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார சகோதரர்கள் எல்லோருக்குமே நல்ல நிலையான வருமானம் ஏற்படக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சகலத்தையும் கொடுப்பதற்கு கடமைப்பட்ட பாக்கியாதிபதியான சூரியன் இப்போது 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பு நடந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய ராசிநாதன் இப்போது 7ஆம் இடத்திற்கு மாறி உங்களுடைய ராசியை பார்ப்பது ரொம்ப பெரிய ஒரு சிறப்பான ஒன்றுங்க. அப்படியே படிப்படியாக எல்லா கிரகங்களும், பெரும்பாலான கிரகங்கள் 9 கிரகங்களில் ஒரு 5 கிரகம் நல்ல இடத்துல இருந்தால் நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், தொட்டது துலங்கோ, நினச்சது நடக்கும் என்பது ஒரு அடையாளமாக ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடிய அமைப்புங்க. 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சூரியன் நல்ல வலுவான நல்ல நன்மைகளை செய்வார் என்பது ஜோதிட விதி. 6ஆம் இடத்தில் இருக்கிற சூரியனால் என்ன நடக்கும்? எதிர்ப்புகள், கடன்கள், நோய்கள் போன்றவைகள் கட்டுக்குள்ள இருக்கும் அல்லது முழுமையாக தீர்க்க முடியும். ஒரு வருஷமாகவே தனுசு ராசிக்காரங்க நல்லா இல்லை. உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருந்தனால
ஒன்று, உங்களுக்கு கடன் தொல்லைகள் ஒரு மாதிரியாக கவலையை கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஒன்று, தொட்டது தொலங்கலை, நினச்சது நடக்கலை. எதிர்ப்புகள் வேறு, குடும்பத்தில் இருக்கட்டும், தொழிலில் இருக்கட்டும், தேவையில்லாமல் மற்றவங்கள உங்களை எதிர்த்து கொண்டிருந்த நிலைமை. சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன் அல்லது நோய் ஒரு மாதிரியாக சுகர் வந்துருச்சுங்க, பிபி வந்துருச்சுங்க, ஆஸ்பத்திரிக்கே போகாதவன் ஆஸ்பத்திரிக்கே போகிற மாதிரி ஆயிடுச்சு, ஒரு 10 நாள் 20 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரியான அமைப்புகள் தான் கடந்த ஒரு வருஷமாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்தது. இந்த நாளிலிருந்தே முற்றிலுமாக அவைகள் விலகக்கூடிய ஒரு அமைப்புகள், தெளிவாகவே எதிர்ப்புகள் உங்களை எதிர்க்க முடியாது என்கின்ற மாதிரியாக வெளியே போகக்கூடிய ஒரு சூழல். அதாவது எதிரியும் நண்பனாகக்கூடிய அமைப்பு. நம்மளை ஜெயிக்க முடியலன்னா அவர் நம்மகிட்ட தானே சமாதானத்துக்கு வருவார். அப்போ அந்த சமாதானத்துக்கு வருகின்ற மாதிரி நண்பனும் எதிரியாகக்கூடிய அமைப்புகள் உருவாகும். சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உடல் நிலைமை ரொம்ப நல்லா இருக்கும், மனசும் சந்தோஷமாகவே இருக்கும். மனசு சந்தோஷமாக இருக்கணும்னா நம்மளை சுற்றி நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாகவே இருக்கணும் இல்லையா? நம்ம எதிர்பார்த்தது நிறைவேறணும் இல்லையா? அந்த மாதிரி எதிர்பார்த்தது நிறைவேறக்கூடிய அமைப்பு. இளைஞர்களுக்கு அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அது கிடைக்கக்கூடிய தன்மை. முதியவர்களுக்கு ஒரு நடுத்தர வயதில் இருக்கிறவங்க அவங்க என்ன எதிர்பார்க்க போகிறாங்க? பிள்ளைங்க நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், எல்லாம் நிறைவாக இருக்கணும், மனைவி கணவன் உறவு நல்லா இருக்கணும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் நல்லதாக நடக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போயிருந்த அந்த திருமண அமைப்புகள், குடும்பத்தில் மங்கள விஷயங்களே நடக்கலைங்க, அந்த திருமண அமைப்புகள் எல்லாமே இந்த வருஷம் ஆவணி மாதத்திற்குள்ளேயே சிறப்பாக நடத்தக்கூடிய அமைப்புகள் பெரியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. இளைஞர்களுடைய எண்ணம் போலவே மன வாழ்க்கை அமையக்கூடிய நிலைமைகள், கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு என தனுசு ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் மட்டும் நடக்கக்கூடிய ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சூரியன் இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கிறார். பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்கள் கண்டிப்பாக சூரியனால் கண்டிப்பாக கிடைக்காது. அதுலேயும் சொல்லப்போனால் மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய தசையே கொஞ்சம் சங்கடமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒன்று தான். ராசியோடைய அமைப்புகளில் பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் எதிர்பாராத திருப்பங்கள், முன்னேற்றங்கள், அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவரும் இதே சூரியன் தான். ஏன்னா உங்களுடைய சுபருடைய வீட்டில் தான் அவர் வந்து உட்கார்றார். இதை விடுங்க, இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி 5ஆம் இடத்துல இருந்து வந்த குரு போய் 6ஆம் இடத்திற்கு மாறிட்டாருங்களே ஐயா. 6ஆம் இடத்துல மறைஞ்ச குரு நிறைஞ்ச பணம்லாம் தருவார்னு சொல்ல முடியாதுங்களே. ஏதாவது ஒரு கடன் அமைப்புகள் அல்லது கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துருவாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ல் இருக்கக்கூடிய குரு வந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா. ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் எதிலிருந்து பண வருமானம் வருகிறதோ அந்த இடத்த வச்சு தாங்க சமாளிக்கிறோம். வேலையோ தொழிலோ வியாபாரமோ விவசாயமோ இதுவரைக்கும் கை கொடுக்காத அளவிற்கு இந்த ஒரு வருஷம் சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வந்துடுதுங்க. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷமாகவே மகர ராசிக்காரர்கள் வயதிற்கேற்றாற் போல் வருமானத்திற்கேற்றாற் போல் நல்லா இல்லைன்றதான உண்மை. ஒரு 7 சனி என்கின்ற ஒரு அமைப்பு ஒரு 7 வருஷம் இல்லைன்னா கூட ஒரு 5 வருஷம் உங்களை போட்டு படாத பாடு படுத்தி எடுத்துருச்சு இல்லையா. அந்த அமைப்பு இப்போது சமீபத்தில் முடிஞ்சு போச்சு. அதனால் பெரிய தொல்லைகள் எதுவும் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு வராது. இப்போது என்ன நடக்கும், இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா குழந்தைகளால் லேசான மனக்கவலைகள் வரும். நம்ம சொல்கிறத பிள்ளைங்க கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு தான் நம்ம வந்து மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் நினச்சிக்குவோம். ஒரு உண்மையை நம்ம மறந்துடுறோங்க. நம்ம சின்னவங்களாக இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா பேச்சை நம்மளே கேட்கவே இல்லையே, நம்ம மட்டும் எப்படி நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்கணும்னு எதிர்பார்க்குறதுன்றதை வசதியாக மகர ராசிக்காரர்கள் இப்போ மறந்துடுவீங்க. அதனால் எந்த காலத்திலும் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் தாய் தந்தையுடைய பேச்சை கேட்பதில்லை என்கின்ற ஒரு உண்மை நமக்கு புரிஞ்சு போச்சுனாலே பிள்ளைகள்னால் அப்படித்தான் இருக்கோம், நம்மனா அப்படித்தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறத மனசில் வச்சுருந்தாலே போகிறோம். பிள்ளைகளால் ஒரு பெரிய தொல்லைகள் எதுவும் சரியாக இருக்காது. அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய உறவுகளும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு முணுமுணு போதாதான் இருக்கும். ஆயினும் பிள்ளைகள் நமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, நமக்கு கொடுக்க வேண்டிய அமைப்பை கொடுத்தே தீரும் என்கின்ற ஒரு மன சந்தோஷம் கண்டிப்பாக வரும். சிலருக்கு இந்த வாரத்திலேயே விரயங்கள் இருக்கும், நற்செலவுகள் இருக்கும். சிலருக்கு தூர பயணங்கள் இருக்கும். குறிப்பாக கிழக்கு நோக்கிய பயணங்கள், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே சுப செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள்லாம் எதுவும் இல்லைங்க. எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகத்தான் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய, நண்பர்களை குறிக்கக்கூடிய சூரியன் இன்றைக்கு சுகஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கிறார்.
அதே மாதிரி சமீபத்திய குருப்பெயர்ச்சியின் மூலமாக 5ஆம் இடத்திற்கு குரு பகவான் மாறி உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. கிட்டத்தட்ட 8-9 வருஷத்துக்கு மேலாக குரு பார்வை கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதனாலேயே கும்பராசிக்காரர்கள் ஒரு 8-9 வருஷமாக நல்லா இல்லைன்றது தான் உண்மை. அதிலும் குறிப்பாக இந்த ஜென்மச்சனி 7.5 சனி அமைப்புகள் ஒரு 5 வருஷம் கும்பராசிக்காரர்களுக்கு போட்டு பிழிஞ்சு எடுத்துருச்சு. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல வேலை நல்லா இல்லை, தொழில் நல்லா இல்லை, குடும்பம் நல்லா இல்லை, கணவன் மனைவி உறவு நல்லா இல்லை, குழந்தைகளால் மனக்கஷ்டம், பண கஷ்டம், கடன் கஷ்டம், நோய் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த ஜாதக அமைப்புப்படி எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இல்லைங்க, இது இருந்தால் அது இல்லைங்க, அல்லது எதுவுமே இல்லைங்க என்கின்ற நிலைமைகள் தான் இருந்தது. இது எல்லாமே இந்த வாரத்திலிருந்து இந்த நாளிலிருந்து அப்படியே படிப்படியாக மாறும். சுகஸ்தானத்தில் இன்றைக்கு சூரியன் அமர்ந்திருப்பதால் கணவனால் சுகம், மனைவியால் சுகம், கூட்டாளியால் நட்புகளால் சுகம் என்கின்ற அமைப்பு கண்டிப்பாக ஏற்படுகிறது. இதுவரைக்கும் கை கொடுக்காத ஒரு கூட்டு தொழில், கூட்டு முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, எதிலும் இனிமேல் சமாளிச்சுக்க முடியும் என்கின்ற நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய தன்மைகள்லாம் இப்போது இருக்குதுங்க. கடந்த காலத்தில் எதில் தோற்று போனீங்களோ, எது உங்களுக்கு கிடைக்கலன்னு நினச்சிங்களோ அது எல்லாத்தையும் குரு பகவான் தருவதற்கு காத்து கொண்டு இருக்கிறார் என்பது தான் உண்மை. கௌரவம் போன இடத்துல, வாக்கு தடுமாறின இடத்துல, அந்தஸ்து கீழிறங்கின இடத்துல மதிப்பு மரியாதை போயிடுச்சுங்க. முன்ன இவர் நம்மளை நடத்தின விதத்துக்கும் இப்போ இவர் நடத்துகிற விதத்துக்கும் கரெக்டாக வித்தியாசம் தெரியுது. இனிமேல் இந்த இடத்துக்கு போகக்கூடாது, மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு ஔவை சொன்ன மாதிரி நம்ம நடந்துக்கணும் என்கின்ற மாதிரியாக சில பல இடங்களில் தலைகுனிவு ஏற்பட்ட அமைப்புகள் எல்லாம் இப்போ நீங்கள் தலை நிமிர்ந்து போகக்கூடிய அமைப்பு. உங்களை தேடி வந்து வாங்க, நீங்கள் உங்கள் காலடிகளை வைங்க என்கின்ற சொல்ல அளவுக்கு ஒரு மரியாதை ஏறக்கூடிய அமைப்பு தொழில், வேலை, குடும்பம் எல்லா அமைப்புகளையும் இனிமேல் கும்பராசிக்காரர்களுக்கு வரப்போகுது. இதை நீங்கள் வயதிற்கு ஏற்றாற் போல எடுத்துக்கலாம். கல்வி மேன்மைகள் இளைஞர்களுக்கு இருக்கும், வேலை தொழில் அமைப்புகள் நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும், பெரியவர்களுக்கு சிறியவர்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு. பரவாயில்ல, புள்ள தேறிட்டான், பிள்ளைக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது, பொண்ணுக்கு நல்லா இருக்குது, அவரவர்கள் அவரவருடைய விருப்பம் போலவே நன்றாக இருக்கிறார்கள் என்கின்ற அளவிற்கு வயதிற்கு ஏற்றாற் போல ஒரு கௌரவம் தரக்கூடிய அமைப்புகள் இன்று முதல் நல்ல விதமாக ஆரம்பிக்கின்ற சூழல் கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. கும்பத்திற்கு இனிமே கஷ்டமே இல்லை அப்படிங்கிறதாங்க ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரே பதிலாக இன்று முதல் அமையும். மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் இப்போது 3ஆம் இடத்தில் இருக்கிறார். பொதுவாகவே மீனராசிக்காரர்களுக்கு சூரியன் பெரிய நல்ல பலன்களை செய்ய மாட்டார். என்ன கடனை கொடுப்பார், கடனை கொடுக்குற கிரகம் நல்ல கிரகமாக என்ன? கடன் இல்லாத வாழ்க்கை தானே. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு நம்முடைய தமிழ் பழைய இலக்கிய நூல்கள் சொல்லுது இல்லையா? இந்த அமைப்பின் அடிப்படையில் 6ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தாலும் கூட ஒரு சில சூழல்களில் உபசய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நல்ல பலன்களை செய்வார் என்பதன் விதியின் அடிப்படையில் நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த 4 வார காலத்திற்குள்ள மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. சமீபத்தில் வேலை போயிடுச்சு, அல்லது நானே வேலையை விட்டுட்டேன், சம்பளம் கம்மியாக இருக்குது, டார்ச்சர் அதிகமாக இருக்குது, ஒரு டார்கெட்டை வச்சிடுறாங்க. தினசரி பேசினா தான், தினசரி இதை முடித்தாத்தான், இந்த வாரம் இதை முடித்தாத்தான், இந்த மாதம் இதை முடித்தாத்தான் என்கின்ற மாதிரி இதை முடித்தால்தான் வேலை என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அதெல்லாம் கிடையாதுங்க, சரியாக போகுங்க என்கின்ற மாதிரியாக வேலையிலிருந்து நல்ல விதமாக ரிலீஸ் ஆகக்கூடிய தன்மைகள் இந்த நாளிலிருந்து மீனராசிக்காரர்களுக்கு நடக்கும். 2 நாளைக்கு முன்னாடி நடந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக 4ஆம் இடத்திற்கு குரு வந்துட்டாரே, இந்த 4ஆம் இடம் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை கொடுத்துருமா, தீர்த்துடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவிற்கு 4ஆம் இடம் அப்படி ஒன்றும் நல்ல இடம் இல்லை என்றாலும் கூட ஜீவனாதிபதியாகி அவரே 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும், முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருந்தாலும், வியாபாரம் தொழில் வேலைன்றது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. எது இருந்தாலும் இல்லாட்டாலும் எல்லாம் கெட்டு போச்சுன்னா தான் நிம்மதி போயிடும். குடும்பத்தில் சிக்கல் இருந்தால் கூட வெளியில் போகிறதன் மூலமாக கொஞ்சம் மன ஆறுதல் இருக்குது, 4 காசு வருது, ராத்திரி வீட்டுக்கு வந்தோன்னா பாக்கெட்டில் கொஞ்சம் காசு இருக்குதுங்க என்கின்றது ஒரு பிரச்சனைகளை தணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தானே. அந்த அமைப்புகள் எல்லாம் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. ஆனாலும் ஜென்மச்சனி லேசாக கொஞ்சம் ஒரு மாதிரியான தயக்க அமைப்புகள், ஊக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஊக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால தூக்கத்தில் புரண்டு புரண்டு படக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே இருக்கக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக உண்டு. ஆயினும் பெருசாக ஒன்றும் சோதனைகள் கண்டிப்பாக வந்துடாதுங்க. ஒரு வருஷம் கொஞ்சம் சாதகமற்ற தன்மைகள், அகலக்கால் எதுவும் வச்சிட முடியாத ஒரு சூழல்கள் இப்போது கண்டிப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் அதை நம்ப
நம்பாமல் நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் நம்பி வேறு எதுலேயும் அகலக்கால் பண விஷயத்தில் மட்டும் கொடுக்கல் வாங்கல யாரையும் நம்பாமல் இருக்க வேண்டிய காலகட்டம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. வேலை தொழில் கண்டிப்பாக பாதிக்காது. முயற்சிகள் எல்லாம் 3ஆம் இடத்து சூரியனின் மூலமாக நன்றாகவே இருக்கும். பேறுகட்டு போகாது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய வேலையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க வேண்டிய நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே, கஷ்டங்கள் இல்லாத நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நாள்.